ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே ஹாலிடே வந்து நம்ம வழக்கமாக வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் ஒரு 10:30 மணிக்கு திடீர்னு வந்து ஒரு பிளான் போட்டோம். எங்கேயாவது வெளியில் போகலாம், லீவ் நாளில் வந்து எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மர் வெக்கேஷன் எங்கேயுமே போகல. ஸோ வந்து திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணோம். பிளான் பண்ண ஒரு 1 hour 2 hours எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஒரு 1 o'clock வந்து வேன் வந்துருச்சு. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு கோயிலுக்கு போனோம்னா 2:30 to 5:30 வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டு எல்லாம் லேட் ஆகிடும், அடைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி போகிற வழியிலே வந்து புதுக்கோட்டைக்கு இப்ராஹிம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டோம். சரி அங்கிட்டு போய் இறங்கிட்டு ஒரு 2 hour வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்காக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவுட்டரில் தான் இருக்குது. இந்த வேண்டை பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பசங்க எல்லோரும் சேர்ந்து நாத்தனாரும் அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கெல்லாம் வந்து 50 ரூபான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க இந்த டூர் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இப்ராஹிம் பார்க்கில் வந்து ரொம்ப பெரிய ஜூன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து சுற்றி காமிக்கிறதே நல்லாயிருக்கு. கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதில் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அனிமல்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பார்ப்போம். நீங்கள் அப்படியே வந்து வீடியோவில் பார்த்துட்டே வாங்க, நான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டே வரேன். இது வந்து பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து இந்த ஒரு தடவை வந்து இந்த ஏரியாவில் வந்து விசிட் பண்ணிவிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் மேலே கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலும் அடிக்காமல் மழையும் பெய்யாமல் நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இதுக்கு தான் நாலு அத்தை நீங்க வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சு விடுங்க. அப்பா என்னையும் எடுங்கப்பா. சொல்ற வளங்கள்லாம் நிறைய இருக்கும். டாங்கி பேரோட காமிச்சு
ஆமா ஆமா செம்மையா இருக்கும். நல்லப்பா வீடியோ போட்டு. ஏய் நான் பாருங்க அழகா இருக்கு. வீடியோ ஒன்று பாருங்க. நல்லா தெரியுதா? நீ நடுப்பு இது நல்லா வர்றா. ரொம்ப குட்டியா இருக்கு. அக்கா நடந்தது கீழே பாருங்க. கீழே ஒரு குட்டி இருக்கு. லக்ஷன் ஏதோ பேசிட்டு இருக்கு. ஐனா தான் உடச்சனே. ஓய் அம்மா டாக்டர் நகம்ல ஷார்ட் பண்ணு. கீழே ஒரு குட்டி பாரு. ஆமா பரவாயில்லை சாப்பாடு போனாலும் பத்தி நீங்க நினைக்கிறீங்க. கிளியரா தெரியுது. எடுத்துட்டேடா இருடா. எட்டு வருஷமா உயிரோட இருக்கான். கடிக்கும், கழுத்தை பிடிக்கணும். குளிக்கிறதா? நீ குளிக்கிறதா மாமா? அவன் இங்க இருக்க பையனான்னு தெரியல. ட்ரெஸ் எடுத்து நீ உன்னை எடுத்து வச்சா எருமை மாட்டு திட்டுவாங்கல்ல. It's something that moves.
இதில் வந்து நிறைய ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வந்து ஒரு டென்ட்டு மாதிரி கட்டி மேலே படி ஏறி போயிட்டு மேலே ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக வந்து டென்ட்டு மாதிரி கட்டிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஆடுகள்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆடுகள்லாம் பார்க்கும்போது. ஒரு சில ஆடுகள் பார்த்திங்கன்னா காது ரொம்ப நீளமாக இருந்துச்சு. பாருங்க காதை பாருங்க, காது இங்க பாரு. இந்த ஆடை பாருங்கள், எவ்வளோ பெரிய காது பாருங்கள். எனக்கெல்லாம் வந்து எந்த அனிமல்ஸை பார்த்தாலும் தோடுறதுக்கே பயம். என் பையன்தான் வந்து மேலே ஏறி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். அவன் நல்லா எல்லாத்தையும் தொடுவான், தொட்டு பார்ப்பான். அதுக்காகவே அது கடிச்சு பல்ல அவ்வளோ தாண்டா இருக்கும். பயமுறுத்திட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து குட்டி குட்டி அணில் எலியெல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்து கையில் பிடிக்கிறியப்பான்னு கேட்டிருந்தாங்க. கடிக்காது அப்படின்னாரு. சரி, அப்புறம் கையில் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் பெரிய ஒரு 10 இருந்துச்சு. அதை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் பாம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர வச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைப்பா கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டான். இது பார்த்திங்கன்னா நிறைய கிளியெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு. எல்லோரும் கையில் வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டோம்.
எல்லாருமே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே எல்லா கிளியும் வந்து அது தோல் மேலே ஏறி வந்து உட்காந்துருச்சு. உட்காந்தவே எல்லாம் கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பக்கம் பயமும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கு கையில் வந்து தானியங்களை வந்து கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து உட்காந்துருது. ஒரு 20 நிமிஷம் போல் அது உள்ளே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஆமை இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளி வந்து ஒரு 3 பெரிய கிளி வந்து ஒவ்வொரு கலரில் வந்து இந்த ஒரு சோட்டரில் இருக்கு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய கிளி. அது வந்து எந்த ஊருன்னு தெரியல. ஒரு எல்லாருக்குமே வந்து கிளியை கொடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோவுக்கு ஷூட் கொடுக்க முடியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி, குதிரை சவாரி, அதுக்கப்புறம் ஒரு ஜீப் ஒன்று வச்சுருந்தாங்க. அது ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொல்லி சார்ஜ் பண்ணி வாங்கினாங்க. சரி, எல்லோரும் வந்து இதில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குதிரை சவாரின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வண்டி இருந்துச்சு. அதில் வந்து எல்லோரும் ஒரு 12 பேருமே அதில் ஏறிட்டோம். ஏறி அதில் வந்து ஓட்டுறவரும் அதில் உட்காந்துட்டார். அது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு பெரிய கொல்லை மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ரவுண்டு வந்து 2 ரவுண்டு போயிட்டு வந்தோம். அது முன்னாடி பார்த்திங்கன்னா அதுதான் வந்து வழி காட்டிக்கிட்டே போகுது. அந்த நாய் வந்து முன்னாடி போகுது பாருங்கள், அதுதான் வந்து கூட்டிகிட்டு போகுது.
நீங்களும் வந்து இந்த பார்க்கை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. ஒரு கரெக்டாக ஒரு 2 hours ஆகிடுச்சு எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு கரெக்டாக 2 hours ஆனோடனே 4 o'clock ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகணுமே, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை. போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து 5:30 ஆகிடுச்சு. க்ளோசிங் டைமில் வந்து கரெக்டாக வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து நெருங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து உள்ளே திறந்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சரி போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் வெளியிலே நின்று வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அப்புறம் உள்ளே போனோடனே ஒரு 7 மணிக்கு திறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து லைன்லேயே நின்றுட்டு இருந்தோம். லைன் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு இல்லை, நாங்கள் வந்து 6 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். 6:30க்கு லைனில் போனோம் பாருங்கள். சரி கூட்டம், அதில் அடித்து பிடிச்சி போயிட்டு வந்தால் அப்புறம் ஒவ்வொரு லைனாக போய்கிட்டே இருக்குது. போனால் ஒரு 8:30 மணி வரைக்கும் லைன் போகுது. அது விளையாண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி எப்படியோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு கரெக்டாக வெளியில் வரையில் 8:45 மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 12:30 மணி ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த கோயிலில் போயிட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டு ஒரு செகண்டை தான் பார்க்க விட்டாங்க அந்த சாமியை. சரி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பிறகு ஒரு லக்ஷ்மி மட்டும் தெரிஞ்சிச்சு, அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பெருமாளை பார்த்தீங்களா பின்னாடி படுத்திருந்தாருன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ பெருமாள் உள்ளே இருக்காரா, எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபோட்டோவிலலாம் பார்க்கும்போது ஆமாம் லக்ஷ்மி முன்னாடி தான் இருப்பாங்க, பின்னாடி வந்து படுத்துருப்பாங்க. அப்போ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுமோ. ஐயோ அந்த ஒரு செகண்டில் வந்து அது அந்த சாமி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அவர் படுத்திருந்த சிலையை ஃபுல்லாக பிளாக்காக இருக்கவும் எங்களுக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்னு தெரியல. அதை தான் மிஸ் பண்ணிட்டோம். சரியாக பார்க்காம வந்துட்டோமே, ஒரே இது கவலையாக இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துருந்தோம்னா திருப்தியாக இருந்திருக்கும். அதை பார்க்காம விட்டுட்டோம் நாங்கள். நீங்களாம் வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் வந்து பெருமாளை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கூட்டம் இல்லாதப்போ வந்து கண்டிப்பாக அந்த பெருமாளை பார்த்துட்டு வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது கண்டிப்பாக நான் பார்த்துருவோம். நீ அடுத்த தடவை போகும்போது இந்த மாதிரி க்யூவில் நிற்காமல் ஒரு டோக்கன் வந்து ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு தான் உள்ளே போய் பார்த்துட்டு வரணுன்ற ஒரு முடிவோடு இருக்கோம். பாருங்கள், இப்போ தான் வந்து அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ராகி வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு யானை இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்க போகும்போது தான் அங்கே இருந்து சொன்னார் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. உடனே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நைட்டு நாங்கள் வெளியில் வரும்போது சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது மேலே ஒரு கோபுரம் இருந்துச்சு. அது வந்து தங்க கோபுரம்னு சொன்னாங்க. அது ஃபுல்லாகவே கோல்டுலேயே வந்து ரெடி பண்ணதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள்.